அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல் வந்து டிஏடி சேனல், யூடியூப் சேனல். இதில் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய தலைப்பு. இந்த மாற்றம் வேண்டும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம். நம்ம மக்களை பற்றி எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட கேட்டோம்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அதிமுக, அதை விட்டா திமுக, மாறி 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 இவங்க தான். இதில் நாட்டினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி எதுவுமே இல்லை சார். எல்லாம் இவங்க வந்து மாற்றி மாற்றி வந்து கொள்ளடிக்கிற வேலை தான். இவங்க மாற்றி இவங்க கொள்ளை, அவங்க மாற்றி அவங்க கொள்ளை. இதில் பெரிய கொள்ளை யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு தம்பி தான் அடுத்த கொள்ளை அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட போய் கேட்டோன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாற்றம் வேணும், புதியதாக யாராவது ஒருவர் அரசு பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நாடு வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வரும். லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றதெல்லாம் குறையும். மக்களும் வந்து விரும்புவாங்க, அந்த ஆட்சியை விரும்புவாங்க. இதில் மாறி 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 இவங்களே வந்துட்டு இருக்க என்ன ஆகுதுன்னு சொன்னால், நாட்டினுடைய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. எல்லாமே பூரா அழிவு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால தான் மக்கள் எல்லாம் வேணால் வெறுத்து போய் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு போட்டாங்க. இப்போது தாவேகா, தமிழக வெற்றி கழகம். இது ஏன் சொல்ல வரேன்னா, இதுக்கு ஒரு நம்ம வரலாறு இருக்குது இல்லையா, அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? இதில் கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சவங்க எல்லாமே 1952லேருந்து 67 வரலையும் காங்கிரஸ்காரங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. 67லேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 72ல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி எம்ஜிஆர் ஆரம்பித்தார். அதிலேருந்து தொடர்ந்து இன்றைக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி. காங்கிரஸ் 67 சரியாக போச்சு. கடந்த 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் போச்சு, அடுத்து திமுக வந்தது, அடுத்து அதிமுக வந்தது. இவங்க தான் மாறி 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 வந்தாங்களே தவிர, மாறி வந்தாங்கன்னா இந்த ஊழலுக்கெல்லாம் வழிவகுத்து கொடுத்தது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 67லேருந்து ஊழல் எப்படி பண்ணலாம், என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க தான் வழிவகுத்து கொடுத்தாங்க. அந்த வழிவகுத்து கொடுத்தது தான் அடுத்தது அதிமுக. எம்ஜிஆர் இருக்கிறவரையும் ஊழல் இல்லை, ஜெயலலிதா இருந்தவரையும் ஊழல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஊழல் பயங்கரமாக ஆயிட்டுது. ஜெயலலிதா பிரிவுலையும் இருந்தது. இதை மாறி 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 இவங்க இந்த ஊழல், அதாவது இந்த ஊழல்னால் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மக்களின் வரிப்பணம், இதுதான் ஊழல். மக்களின் வரிப்பணம் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து எடுக்கிறாருன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். மக்களுடைய வரிப்பணம் இவங்க வந்து எடுத்து அவங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்குமே அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல. ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இதை சொல்லுவதற்கான உரிமைகள் இருக்குது. ஏன்னா என்னுடைய வரிப்பணமும் அதில் இருக்குது, இதை நான் சொல்லுவதற்கான உரிமைகள் இருக்குது. இதில் இந்த கடந்த 60 ஆண்டு காலமாக இவங்க ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு காங்கிரஸு, அடுத்து திமுக, அடுத்து அதிமுக. இந்த 60 ஆண்டு காலத்தில் இவங்க வாங்கிய மொத்த கடன் தொகை, நாட்டை நாங்கள் சீர்படுத்துகிறோன்னு சொல்லி வாங்கின கடன் தொகை எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் 2021ல் திமுக வந்தது. 21லேருந்து 26 வரலையும் அவங்க வாங்கின கடன் தொகை எவ்வளோன்னா கேட்டிங்கன்னா 5 லட்சம் கோடி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலமாக வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்தில் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி. இதில் இந்த அந்த 60 ஆண்டு காலத்தில் வாங்கின 5 லட்சம் கோடி கூட ஓரளவு வச்சுக்கலாம், கணக்கில் வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த 21லேருந்து 26 வரலையும் வாங்கின 5 லட்சம் கோடி அது சொல்லவே வேண்டாம். ஏன்னு கேட்டால்
அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ பட்ஜெட் போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்கன்னு வச்சுங்க. 3 லட்சம் கோடிக்கும் கிட்டத்தட்ட 35% இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க மந்திரி சபைகள் லேருந்து கீழே வரலையும் எல்லோரும் மந்திரிகள் முதல்ல எடுத்துக்கிறாங்க. 35% ஒதுக்கிடுறாங்க. அப்புறம் 10% அந்த மேல் மட்டத்துலேயும் கீழ் மட்டம் வரலையும் உள்ளவங்க எடுத்துக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா 45 போச்சுன்னா கடைசியாக 55% வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு துறைக்கும் அந்த 45% அவங்க எடுத்து கமிஷன் எடுத்துக்கிறாங்க. மந்திரிக்கு போயிடுது 35%, மீதி உள்ள 10% வந்து ஐஏஎஸ்லேருந்து கீழ் மட்டம் வரலையும் அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 3 லட்சம் கோடியில் 45% பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ 1 லட்சம் கோடின்னா 45,000 கோடி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. முன்னாடியே 55,000 கோடி தான் வந்து கணக்கில் வருது. அதுபோல் 3 லட்சம் கோடிக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா இது என்னங்க நியாயம்? இது போல் எடுத்துக்க வேண்டியது. இப்போ இவங்கள்ட்ட திமுகவுட்டையும் இருக்கிற பணத்தை கம்ப்ளீட்டாக வசூல் பண்ணாலே 20 வருஷத்துக்கு பட்ஜெட் போடலான்னு சொல்கிறாங்க எல்லோரும். 20 வருஷம் பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் போடலாமா? இந்த பணத்தெல்லாம் எப்படி மீட்டு கொண்டு வர்றது? நீங்களே சொல்லுங்கள். இது வந்தது வந்து மக்கள் பணியாற்றணும், மக்களுக்கு அவங்க வந்து பதவியேற்குள்ள வந்து பதவி பிரமாணம் செய்யும்போது சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பதவி பிரமாணம் செய்கிறாங்க. நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை, அது இறைவன் பார்த்துட்ருக்காரு, மேலேருந்து பார்க்குறாரு. என்ன நீ செய்கிற, நீ மக்களுக்கு உழைக்கிறியா, நீ வாரி சுருட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிறத பார்க்குறாரு. இதெல்லாம் அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய வரி பணத்தை பிரித்து எடுத்துக்கிறாங்க, மாறி மாறி பிரித்து எடுத்துக்கிறாங்க. இது யாரும் கேட்க முடியல. கேட்க போனால் அதில் வந்து பெரிய விபரீதம் வருது. அதனால் இது ஏன் நமக்கு ஏன் கேட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பின்வாங்குறாங்க. அப்புறம் தான் இதில் என்ன பண்ணாங்க, மக்கள் இப்படிலாம் பார்த்துட்டு ஒரு மாற்றம் வேணும், திமுகவும் வரக்கூடாது, திமுகவும் வரக்கூடாது, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பித்து 2 வருஷத்தில் கிடுகிடுன்னு வந்து மக்களுடைய வெறுப்பு, மக்களின் வெறுப்பு தான் போட்டு குத்து. இங்கே தாவேக்காவில் எல்லாம் அடித்தது. இன்னும் ஒரு 10 சீட்டு வந்ததுன்னு வச்சுக்கிங்க, கவலையே இல்லை. ஒரு 10 சீட்டு 5 சீட்டு வந்ததுன்னா கவலையே இல்லை. இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அரசு வந்து 5 ஆண்டுகள் கண்டிப்பாக போகும். அதில் வந்து சந்தேகமே இல்லை. 5 ஆண்டுகள் நடக்கும், சிறப்பாக நடக்கும். இப்போ ஊழல், கொலை, கொள்ளை, லஞ்சம், கற்பழிப்பு, போதைப்பொருள் கடத்தல், இது எல்லாமே மாஃபியா கும்பல். இப்போ எல்லாமே இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வர 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 குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கிளியர் ஆகலை. கிளியர் ஆகிறதுக்கு நாள் எடுக்கும். ஒன்று எடுத்துடுமோ அப்படியே உடனே ஆகிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கோம். படிப்படியாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் குறைக்க முடியும், தவிர ஒரே நாளில் அப்படியே குறைச்சிட முடியாது. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே வாங்கினவங்க கையெல்லாம் ஊறுது. அந்த 5 வருஷத்தில் வாங்கினாங்கள லஞ்சம், அது கையெல்லாம் அரிச்சிக்கிட்டே இருக்குது, ஊறிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் இதில் ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் வருவாய்த்துறை ஒருங்கிணைப்பு கூட்டம் போட்டிருக்காரு. தாசில்தார் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு தாசில்தார். அது கலெக்டர் ஆஃபீஸில் நடந்த மாதிரி தான் தெரியுது. எல்லா மக்கள்லாம் நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நம்ம இந்த மீட்டிங் போடணும், மந்திரி வராருன்னா சாமியானா அமைக்கணும், கம்பளம் அமைக்கணும், மீட்டிங் போடணும், அமெரிக்காவிலேருந்து தண்ணி வர வைக்கணும். இதெல்லாம் யார் செய்கிறது? இதெல்லாம் நாம் தானே செஞ்சாகணும். அப்போ நம்மளாம் அதில் செஞ்சாகணுன்னா இது என்ன மறைமுகமாக, அதாவது லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேராக சொல்லாமல் மறைமுகமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் செய்யும், நம்ம தானே செஞ்சாகணும், இந்த கணக்குலாம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் அந்த தாசில்தாருக்கு சம்பளம் எப்படியா இருந்தாலும் ஒரு 1 லட்சத்தி சொச்சம் இருக்கும். 1 லட்ச ரூபா, 1,20,000 கிட்டத்தட்ட சம்பளம் இருக்கும். இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடியவர் அப்போ எவ்வளவு இதுக்கு முன்னாடி அவர் லஞ்சம் வாங்கியிருந்தால் அவர் இதை பேசுவார்.
இதை ஃபேஸ்புக்கில் வருது, அவர் பேசுகிறது ஃபேஸ்புக்கில் வருது. இதில் விஜய், தமிழ்நாடு அரசு, விஜயினுடைய அரசுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எப்போ இந்த நியூஸ் வந்ததோ அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள், சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சஸ்பெண்ட்னா ஒரு வாரம் 1 மாதம் இருந்துட்டு அப்புறம் இதை காசை கொடுத்துட்டு காலில் விழுந்துட்டு ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என் குடும்பம் ஒழிஞ்சிடும் போயிடும் புலம்புறோம், அந்த சஸ்பெண்ட் வந்து வித்ட்ரா ஆகுது. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. இனிமேல் ஒரு இடத்துல லஞ்சம் வாங்குகிறாங்களா, இந்த மாதிரி பேசுகிறாங்களா, லஞ்சத்தை வாங்கிறதுக்கு தூண்டுற மாதிரி பேசுகிறாங்களா, அவங்க தான் பேசுகிறாங்க, எவிடன்ஸாக வந்துட்டுது. அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், அவரை வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா அவர் இப்போ கூட்டம் சேர்க்குறாரு, ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் சேர்க்குறாரு. இப்போ எப்படி வந்து இந்த கரப்பான் பூச்சி கூட்டம் சேர்ந்ததோ அதே போல் எல்லா மாவட்டத்துலேயும் கூட்டத்தை சேர்த்தா நாளைக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறும். எப்போ இவர் வந்து பேச ஆரம்பித்தாரோ அவர் இப்போவே என்ன பண்ணுறீங்க நீங்கள், டிஸ்மிஸ் பண்ணிடணும் அவரை. அதாவது அவர் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டிருக்காரு, இளஞ்சிவப்பு சட்டை, கருப்பு பேண்ட் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப பகிரமாக பேசுகிறாரு, யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாம் வந்து இப்படி துணிச்சலாக இருந்தால் தான் செய்ய முடியும், இதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே போகிறது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணி நியூஸை போடுங்க, அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், நியூஸ் போடுங்க. இந்த மாதிரி கூட்டம் கூட்டி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நமக்கு வந்து இப்போ பிரச்சனையை வந்து நிறையா கொடுக்க முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும், அவங்களெல்லாம் முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், இன்னைய சூழலில் 10,000 5,000த்துக்கு படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்காம அவங்கெல்லாம் வந்து எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி, பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம 10,000 5,000த்துக்கு இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இதில் வண்டி எடுத்துக்கிட்டு பாவம் அலைகிறாங்க, வெயிலில் அலைகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் தூக்கிட்டு இவங்களை நீங்கள் போடுங்க, டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க்கு, ரயில்வே, இது மாதிரி போன்ற எல்லா துறைகள்லையும் எக்ஸாம் வச்சு அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள போடுங்க, அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா இது ஒரு சட்டத்தை அவங்க கோர்ட்டுக்கு போனால் போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. எப்போ இது மாதிரி பேசுனா ஒரு லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லணும், அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை வச்சு நீங்கள் பண்ணணும். இதை வந்து விஜயனுடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். இது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணணும். உளவுத்துறை போட்டிருக்கீங்க, எல்லாம் பேப்பரில் வருது, நாங்கள் பார்க்குறோம், சிறப்பு உளவுப்படையெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை உடனே அவர் கூட்டு பேசுகிறாரு. அவருக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 55 வயசு 58 வயசு இருக்கலான்னு தோணுது. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது நீங்கள் எல்லோரும் லஞ்சம் வாங்கணும், லஞ்சம் வாங்காமல் நம்மளால் இருக்க முடியாது, விலைவாசி நிலவரம் என்ன, இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற தோரணையில் அவர் பேசுகிறார். அவரை உடனே நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணி பேப்பரில், மீடியாவில் வரணும். இதை உடனே நடவடிக்கை எடுங்க. அதே போல் தஞ்சாவூரில் ஒரு ஒன்றியம், ஏதோ ஒரு ஒன்றியம் தான், அந்த ஒன்றியத்தில் ஒன்றிய தலைவர் வந்து பிடிஓ ஆஃபீஸில் வந்து சத்தம் போடுறாரு. என்ன சத்தம் போடுறாரு அப்படின்னா, அங்கே வேலை செஞ்சவன் ஏதோ லஞ்சம் வாங்கி அவனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, பிடிஓ டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிடிஓடைய ஒப்புதல் பேரில் தான் அவன் வந்து வேலை செய்கிற மாதிரி அங்கே உள்ள மேனேஜர் ஒரு அம்மா சொல்லுது. பிடிஓ ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அம்மா சொல்லுது, இதை பிடிஓவிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது அப்படிங்க. அவன் டிஸ்மிஸ் பண்ணவன் ஏன் உள்ளே வரான்? அப்போ என்ன நிர்வாகம், எப்படி அந்த பிடிஓ உள்ளே விட்டார்? அப்போ ஏற்கனவே அவங்களுக்குள்ளே நடந்த அந்த லஞ்சம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் அவனுக்கு தெரியும் போல் இருக்குது. அவன் கம்ப்யூட்டரில் வந்து உட்காந்து அவன் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அவனை வந்து இவர் சொல்கிறார், ஒன்றிய தலைவர் சொல்கிறாரு, தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஒன்றியம், நான் மறந்துட்டேன், அந்த ஒன்றிய தலைவர் வந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, நீ ஏண்டாங்க வந்து போடா ஏஞ்சி விட. 2 பேருக்குள்ளே வாக்குவாதம், பேச்சு முத்துது, ஒருத்தர் அடிதடி மாதிரி ஆகிடுச்சு. அவன் போக முடியாதுங்கிறான். அந்த அம்மா மேனேஜர், பிடிஓ ஆஃபீஸில் மேனேஜருக்கு ஒரு அம்மா கேட்க போனால் அது என்ன சொல்லுது, பிடிஓ எனக்கு தெரியாது, பிடிஓ கேளுங்க, அவர் தான் வந்து டிஸ்மிஸ் ஆனவரை கொண்டாந்து போட்டு வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லுது. இதில் என்னங்க, ஒரு டிஸ்மிஸ் பண்ணவங்க எப்படிங்க பிடிஓ ஆஃபீஸில் கொண்டாந்து போட்டு வேலை செய்ய விடுறது? ஏன் நாட்டில் வேலையே ஆளே இல்லையா? எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், இவங்களெல்லாம் வெளியில் தூக்குங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய இருக்குது. இது போல் இல்லை, லஞ்சம் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சுலாம் சொல்ல முடியாதுங்க. லஞ்சம் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு
ஒரு 20%, 25%, இன்னும் 75% இருக்குது. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. 75% இன்னும் இருக்குது. இந்த லஞ்சத்தை நாம் அறவே ஒழிக்கணும்னா இப்போ 80 நாள் தான் ஆகுது. இந்த 80 நாளுக்குள்ளெல்லாம் அப்படியே ஒன்றும் பண்ணிட முடியாது. குறைஞ்சது 6 மாதம் 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் வேர் அறுக்கணும், களை எடுக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கண்டிப்பாக ஆகும். படிப்படியே தான் எடுக்கணும், உடனே எடுத்துட முடியாது. அதனால் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு கூட ஒரு அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, தாவேக அரசு இந்த ஒரு 60 நாளில் இருந்த வேகம் இப்போ குறைஞ்சிருக்கு. லஞ்ச ஒழிப்பு துறையை பிடிக்கிறது, லஞ்சம் வாங்குறத பிடிக்கிறது, ஊழல் வழிகளை பிடிக்கிறது குறைஞ்சிருக்கு, ஸ்பீடு இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருக்காரு. அந்த ஸ்பீடை விடாதீங்க, போல்டாக நடவடிக்கை. மக்கள் இருக்காங்க உங்களுக்கு ஏங்க உங்களுக்கு விஜய் முதல்வர் அவர்களே, விஜய் அவர்களே, உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நாளைக்கு எது நடந்தாலும் சரி தான். நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே 200 சீட்டுக்கு மேலே வரீங்க, அதில் சந்தேகமே இல்லை. அடுத்து 200 சீட்டுக்கு மேலே வரீங்க. ஏன்னா இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை, தலையே எடுக்க முடியாது. அதே போல் அண்ணா திராவிடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. ஃபுல்லாக உடம்புனுடைய சதைகள் ஃபுல்லாக ஃப்ளஷ் பூரா போயிடுச்சு, எலும்பு கூடு மட்டும் தான் இருக்குது. திமுகவும் கரைஞ்சிரும். ஏன் இப்போ கரையலைன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது. இந்த 5 லட்சம் கோடி இப்போ அடித்தாங்கல்ல, இந்த 5 லட்சம் கோடியில் இந்த 5 வருஷத்தில் 3 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க, 2 லட்சம் கோடி எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. 3 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் அவங்க செலவு பண்ணி 2 லட்சம் கோடியை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குது. எல்லாத்தையும் கீழ்மட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரலையும் திமுகவில் சம்பாரித்தவங்கள்ட்டலாம் பணம் இருக்குது. அவங்க அதனால தான் ஒன்றே என்ன பண்ணுறாங்க, எங்கே இருந்தாலும் ஒருத்தவங்களை உசுப்பேற்றி விட்றது, அவங்கள கிளப்பி விட்றது, இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த மார்க்கண்டையன்கிற ஒரு எம்எல்ஏ எலும்பு உடைப்பாங்கிறாரு. எலும்பு உடைச்சிருவார் அவர். அது மாதிரி சட்டசபையில் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சட்டசபையில் நீங்கள் பூட்டி பாடுறா எலும்பு உடைப்பேன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கட்சி இருக்க வீக்னஸ் ஆகி கீழே போயிடும். இனிமேலாம் நீங்கள் எலெக்ஷனில் நின்று நீங்கள் ஜெயிச்சு திமுக அரசு வந்துடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. அதில் சந்தேகமே இல்லை. இனிமேல் திமுகவும் வராது, அண்ணா திமுகவும் வராது. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் விஜய் தான். அதற்கு அடுத்தபடியே எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா வீத லீடர்ஸ் அண்ணாமலைகிட்ட இருக்குது. இவங்க விஜய் சிறப்பாக ஆட்சி சூப்பராக இருந்ததுன்னா விஜய் தான் அடுத்து தொடர்ந்து. இதில் ஏதாவது குளறுபடிகள் இது நடந்துச்சுன்னா அடுத்து அண்ணாமலை அவர் அந்த இடத்த வந்துடுவார். இனிமேல் மாற்று தான், இதான் மாற்றம் வேண்டும்னு சொன்னோம் இல்லையா, மாற்றங்கிறது இதுதான். விஜய் தொடர்ந்து அவர் தான் தமிழகத்தை ஆளக்கூடிய நபர். அது ஏதோ ஒரு சர்க்கிள் ஏற்பட்டதுன்னா அடுத்த வீத லீடர்ஸ்னு அண்ணாமலை தான், அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். இவங்களுக்குள்ளே தான் இனிமேல் வருமே தவிர அண்ணா திமுகங்கிறதுலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. மக்கள் வெறுத்து போச்சு. எல்லாம் நேராக லஞ்சம் கொடுத்து மூளைக்கு மூளை எல்லாம் பிடிங்கிட்டு விட்டுறாங்க. வெறும் இதோட பேண்ட் சட்டையெல்லாம் உருவிட்டு விட்டுறாங்க. வெறும் நாங்கள் இதோடு தான் நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு லஞ்சம் கேட்டு அவிரிச்சு, இல்லைம்மா இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு வாங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க, காசை கொடுத்தா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் எல்லா இடத்துலையும். இப்போ இதில் லஞ்சம் ஊழல்லாம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லவில்லை, எல்லா இடத்துலையுமே குறைஞ்சிருக்கு. அது எப்படின்னா ஒரு 25% 30% தான் குறைஞ்சிருக்கு. இன்னும் 70% இருக்குது. ஆனால் நான் அதிகம் சொல்ல வரேன், இப்போ உடனே அதை குறைச்சிட முடியாது. படிப்படி தான் குறைக்கணும். அந்த வேகத்தை குறைச்சிடாதீங்க, இன்னும் ஸ்பீடப் பண்ணுங்கள். இந்த நாமக்கல்லில் பேசினால அந்த ஆள் தாசில்தார்னு நினைக்கிறேன், வருவாய்த்துறையில் தான், அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்கள், வேறு எது போடுங்க. அவன் கோர்ட்டுக்கு போட்டோம் பரவாயில்ல. கோர்ட்டுலாம் ஏன் நீங்கள் நீக்கினீங்களாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பேசியிருக்கிற, லஞ்சம் வாங்கியிருக்கிற, இது அரசின் கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கோர்ட் இப்படி தான் சொல்லும். இனிமேல் டிஸ்மிஸ் தான் நீங்கள் செய்யணுமே தவிர சஸ்பெண்டுங்கிற வேலையே இருக்கக்கூடாது. ரொம்ப கடுமையான அமௌண்ட்டு, கடுமையான பேச்சு இருந்தால் டிஸ்மிஸ்ஸு. இது ஓரளவு நாங்கள் அப்படிங்கன்னா சஸ்பெண்டுங்கிறதுலாம் திரும்ப வேலைக்கு வந்துடுறான்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அவன் 1 மாதமோ 1 வாரமாக இருந்துட்டு திரும்ப வேலைக்கு வந்துடுறான் கையில் விழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் டிஸ்மிஸ்
புதுசாக நபரை போடுங்க. உங்களுடைய அரசை தீவிரமாக வழிநடத்துங்க, செம்மையாக வழிநடத்துங்க. இதில் உங்கள் அமைச்சரவையில் ஜெகதீஸ்வரின்னு ஒரு அம்மா, அது வந்து ரொம்ப முந்திரி கொட்டை மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கு. என் தொகுதிக்கு எப்படி வர சொன்னா? உங்களை யார் வர சொன்னா? நீங்கள் எப்படி பேசுவீங்க? உங்களுடைய பேர் என்னுடைய பேர் கீழே இருக்குது, உங்களுடைய பேர் மேலே இருக்குது. இது எப்படி போடலாம்? இப்படிலாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கு. அது என்னன்னு தாவேக அரசு விஜய் அவர்கள் அதை என்னன்னு கேட்கணும். கேட்டுட்டு வார்ன் பண்ணுங்க. திரும்ப திரும்ப இதை பேசியிருந்தா மந்திரி பதவி வந்து அவங்கள்ட்டேருந்து பிடிங்கிட்டு வெறும் எம்எல்ஏ மட்டும் ஆக்குங்க. ஏன்னா இது வந்து பேசும் பொருளாக எல்லா இடத்துக்கும் போகுது. அதுபோல் முதல்ல ஒரு பெண் அமைச்சர் வந்து இதுமாதிரி ஸ்கூலில் போய் ரீல்ஸ் போட்டது, இதுக்கு மேலே இந்த மாதிரி வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளாக மாறிச்சுன்னா உங்களுக்கு தான் வீக்கு. அதனால் இது மாதிரி இனிமேல் வர விடாமல் பாருங்கள், சிறப்பாக செயல்படுங்க. எங்களால் என்னென்ன மக்களால் என்னென்ன தகவல்கள் சொல்ல முடியுமோ அந்த தகவலெல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி விரைவுபடுத்தி சிறப்பாக செய்யணும்னு மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.